வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எக் ஆம்லேட் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஒரு 2 ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 4 முட்டைக்கு நான் 3 எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வணக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம பெருசாக மசாலா எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இந்த ஆனியன் வதக்கிறதுல தக்காளியில் தான் இருக்குது. அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3/4 பங்கு பூண்டுக்கு 1/2 பங்கு இஞ்சி வச்சு நான் அரைச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசம் போக வணக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொடி ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். உங்கள்கிட்ட இருந்தால் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வணங்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 சொம்பு 1/4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போக கொதி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மெயின் டிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஆம்லேட் கறிங்கிறதுனால நம்ம எக்கை அப்படியே போட போகிறதில்ல. ஆம்லேட் போட்டு தான் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆம்லேட்க்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 3 வெங்காயம், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, பெப்பர் தூள் போட்டு நீங்கள் ஆம்லேட் நல்லா கனமாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக போடக்கூடாது. கனமாக போட்டுட்டு அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ குழம்பு கொதி வந்த உடனே நம்ம இந்த க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நீங்கள் அடித்து பீட் பண்ணி ஆம்லேட் போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். குழம்புலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் ஆம்லேட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்காவது கொதிக்க வைங்க. ஏன்னா இது ஃப்ளஃபியாக அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற போது எக்கில் நல்லாவே அந்த கேப்ஸ் இருக்கும். நம்ம கொதிக்கிற அந்த தண்ணி எல்லாம் உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கிடும். பாயில் பண்ணி போடும்போது கூட நமக்கு அந்த மாதிரி டேஸ்ட் வராது. பட் ஆம்லேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்லா அது அப்சர்வ் ஆகிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சுண்டி வந்தால் நல்லா இருக்கும். இப்போ நான் இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். எக்கு போட்டதுக்கப்புறம் ரஃப் ஆகிடும் அப்படிலாம் யோசிக்க வேணாம். நம்ம பீட் பண்ணி போடுறதுனால எக் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஈவன் 10 மினிட்ஸ் மசாலாலே கொதிக்கிறதுனால உப்பு காரமும் இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.